நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை ஏழை பணக்காரர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என மறைந்த புரட்சி தலைவியால் தொடங்கப்பட்டதுதான் பொங்கல் பரிசு திட்டம். 2016ஆம் ஆண்டு அரிசி, கரும்பு துண்டு, சர்க்கரையுடன் 100 ரூபாய் பணமும் சேர்த்து தாய் வீட்டு பொங்கல் சீர் போல குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் வழங்கி மகிழ்ந்தார் புரட்சி தலைவி அம்மா. அதுதான் தாய் உள்ளம். அந்த திட்டம் படிப்படியாக மெருகேறி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2500 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பும் தந்தார் முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனால் 2021ஆம் ஆண்டு பொங்கலுக்கு 2500 ரூபாய் எல்லாம் பத்தாது, 5000 ரூபாய் கொடுங்க என்று வீர வசனம் பேசினார் ஸ்டாலின். இப்போது எங்கே போனது அந்த வாய்? இன்று வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய 6000த்தையே தகுதி பார்த்து கொடுக்கும் கொடூர முகம் கொண்ட ஸ்டாலின் அன்றைக்கு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு பொங்கல் பரிசுக்கு 5000 கொடுக்க சொல்லி கேட்டார் என்று பொங்கி தள்ளுகிறார்கள் பொதுமக்கள். பொங்கல் பண்டிகைக்காக ரூபாய் 2500 தரப்போவதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார். சரி, பரவாயில்ல, கொடுக்கட்டும். இப்போவும் அதை வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இப்போவும் நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, 5000 ஏழை எளிய மக்கள், கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்த மழையில பாதிக்கப்பட்டிருக்க அந்த மக்களையும் சேர்த்து ரூபாய் 5000 கொடுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் சார்பில் வற்புறுத்தி நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆட்சிக்கு வந்ததும் ஆணவத்தின் உச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது திமுக. ரேஷன் கடைகளில் நாம் விலையில்லாமல் கொடுக்கும் பச்சரிசி, மானிய விலை சர்க்கரை, 30 ரூபாய் மதிப்புள்ள கரும்பு என்று வெறும் 50 ரூபாயில் ஒட்டுமொத்த பொங்கல் தொகுப்பையுமே முடித்து விட்டது திமுக. ஒழுகிய வெல்லம் கொடுக்கும் போது அதில் நெய் சேர்த்து கொடுத்ததற்கு திமுகவின் ஐடி விங்கு ஊபிக்கள் நெய்யெல்லாம் கொடுத்தாரு எங்க முதல்வர் என்று எழுதி தள்ளியவர்களெல்லாம் இன்று எங்கே போனார்கள்? பல ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த பொங்கல் ரொக்கப்பரிசை கொடுக்கவில்லை என்றால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தமிழர் திருநாளை எவ்வாறு கொண்டாட முடியும்? முத்தமிழ் அறிஞர் என்று தனக்குத்தானே பெயர் வைத்துக் கொண்டவரின் புதல்வர் அந்த தமிழர்களின் திருநாளை புறக்கணிக்கலாமா? அது வேறவாய் இது வேறவாய் என்று வடிவேலு காமெடி கணக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரா ஸ்டாலின்? தமிழர் திருநாளில் தமிழர்களை ஏமாற்றி விட்டாரா ஸ்டாலின் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சியாக பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொன்ன திமுக, ஆளுங்கட்சியானதும் வெறும் 50 ரூபாய் மதிப்புள்ள பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை மட்டுமே கொடுக்கும் திமுக, தமிழர் திருநாளில் தமிழர்களை ஏமாற்றி விட்டாரா ஸ்டாலின் அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறார். அஇஅதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி இணைகிறாரு, அரசு ஆதரவாளர் முனைவர் கோமாட்சி இணைகிறாரு, அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா இணைகிறாங்க, பேராசிரியர் டாக்டர் மாதானம் சத்தியமூர்த்தி இணைகிறாரு. அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் அலி சார், என்ன சார், பொங்கல் வரப்போகுது, பொங்கல் வாழ்த்தோடு சேர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்பெல்லாம் அரசு கொடுக்குறாங்க, மகிழ்ச்சியாக ஒரு வரவேற்பெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா? சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க, நான் கேட்குறேன். அதாவது இந்த விவாதத்தினுடைய தலைப்பு தமிழர் திருநாளாம் பொங்கல் தமிழர்களை ஏமாற்றி விட்டாரா ஸ்டாலின் தான் தலைப்பு வச்சிருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அது பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவிற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரானாரோ அன்றிலிருந்து தமிழர்களையும் தமிழையும் அந்த பெயர்களை சொல்லியே ஏமாற்றி தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டார்களே தவிர தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலைங்கிறது தான் இன்றைக்கும் உள்ள உண்மைதே. இன்றைக்கு அந்த அடிப்படை தான் தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் விட்டுக் கொடுத்தார்கள். தமிழர்களுடைய பெயரை சொல்லி கச்சத்தீயும் விட்டுக் கொடுத்தார்கள், இலங்கை தமிழர்களுடைய உரிமையை விட்டுக் கொடுத்தார்கள். 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போதெல்லாம் வேடிக்கை பார்த்தவர்கள். அந்த கலைஞருடைய மகனானிய ஸ்டாலின் தப்பாம அவர் என்ன பண்ணாரோ அதை விட ஒரு படி மேல போய் பண்றாரு. இப்ப இந்த 2021 திமுக அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுல 2,25,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவங்க கொடுத்தது என்னமோ 1,06,00,000. அதுக்கு அதாவது பாதி 50% மேல மக்களுக்கு கொடுக்கல. அதே போலதான் மழை வெள்ளம் பாதிப்பு,
அன்றைக்கு 2015 நம்ம மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது 5000 ரூபாய் கொடுத்தோம். அன்றைக்கு ஸ்டாலின் சொன்னாரு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாரு. எப்பயுமே எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறது திமுகவுக்கு ஸ்டாலின் வழக்கமான ஒன்று. அந்த அடிப்படையில அன்னைக்கு 10,000 கொடுக்க சொன்னவரு அன்றைய மதிப்பு இன்றைக்கு 20,000க்கு சமமான மதிப்பு. ஆனால் மழை வெள்ளத்தால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கூட 6,000 ரூபாயோட சென்னை மக்களுக்கும் அதுல பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி மக்களுக்கு கூட இன்னும் சொல்ல போனால் பாதிக்கு மேற்பட்டவர்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கல. இப்படி இந்த நிலையில்தான் இப்ப தமிழர்களுடைய திருநாள் பொங்கலுக்கு வெறும் 70 ரூபாயில அரிசி வெல்லம் சக்கரை கொடுக்கறாங்க. போன முறை பொங்கலுக்கு நமத்து போன ஊசி போன பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க சார். இப்போ போன அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க சொன்னது மாதிரியே ஸ்டாலின் என்ன சொன்னார், 2,500 ரூபாய் நம்மளுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கொடுக்கும்போது அவர் சொன்னது 2,500 பத்தாது, 5,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னார். ஆனா இன்றைக்கு நீங்க இப்ப கொடுக்கக்கூடிய 70 ரூபாய் பொருள் இதை ஏன் கொடுக்குறீங்க, பொங்கல் பரிசு எதுக்குன்னு மக்கள் கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. வேண்டே வேண்டாம், நீங்களே வச்சுங்க, நீங்க எவ்வளவோ கொள்ளையடிச்சீங்க. இல்ல ஜவஹர் அலி சார், ஒரு அரசு எதுக்காக பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்குறாங்க? மக்கள் எல்லாரும் காசு பணம் இல்லாதவங்க கூட அந்த நல்ல நாளில் பொங்கல் வச்சு சாப்பிடட்டும், நல்லபடியாக கொண்டாடட்டும் அப்படிங்கிறக்காக தானே கொடுக்குறாங்க. அதை கூட நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு நல்லாட்சி என்பது மக்களுக்கான உரிமையை தேவைப்படும் போது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் வாழ்வாதாரத்துக்கான என்னென்ன ஏற்பாடு செய்யணும். பொங்கல் பெருநாள் என்பது அது தமிழர்களுடைய திருநாள். அந்த திருநாள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பணப்புழக்கமே இல்லாத சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டியர்கள பணப்புழக்கமே இல்லாத சூழ்நிலை, மக்கள் கிட்ட கையில காசே இல்ல. இந்த நிலைமையில ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 3,000 ரூபாய் கொடுத்தாங்களேன், அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனா இருக்கும் சார்? கஜானால காசு இருக்கணும் ஜவஹர் அலி சார். நீங்க என்ன பாத்தீங்க, நீங்களும் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறீங்க. நீங்க கொரோனா சமயத்துல 2,500 ரூபாய் கொடுத்தீங்கிறதுக்காக இப்ப வெள்ளம்லாம் வந்திருக்கு, உடனே நீங்க 3,000 கொடுங்க, இன்னும் 5,000 கொடுங்க அப்படின்னு கேட்கறது நியாயமா? சரி, நீங்க சொல்றீங்க கஜானால பணம் இல்லங்கிறீங்க. பேனா சிலை வைக்கிறதுக்கு கஜானால பணம் இருக்கா சார்? அததான் நீங்க விட மாட்டேன்ட்டீங்களே, இல்ல இவ்வளவு எதிர்ப்பு சொல்லி. இல்ல அதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கள்ள உறவு வச்சு அதனுடைய அனுமதி வாங்கிட்டாங்க. சரி, கருணாநிதிக்கு நினைவகம் கட்டுறதுக்கு பணம் இருக்கா? கருணாநிதி பேர்ல நூலகம் கட்டுறது பணம் இருக்கா? இன்னும் ஏன் கேக்குறேன், இந்த சிம்ம ராசிக்கு சனி பெயர்ச்சிக்கு கருப்பு கலர் தான் ராசின்னு சொன்ன கைடா 10 கார் வாங்கினாங்க தெரியுமா, புதுசு புதுசா பல கோடி. இல்ல ஜவஹர் அலி சார், நீங்க போய் இப்படி எல்லாம் இந்த ராசி பலனை எல்லாம் நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? இல்ல இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். சார் நான் நம்பல சார். ஸ்டாலினுடைய குடும்பம், அவருடைய துணைவியார், அவர் குடும்பம் எல்லாம் சேர்ந்து சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு கருப்பு தான் ராசின்னு சொன்னது கவையோட பல கோடி ரூபாய் அரசு செலவு பணத்தை பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்கள்லாம் மாத்தி கருப்பு கலர் மாத்தினாங்களே, அதுக்கெல்லாம் சார் புதுசா கார் வாங்கி இருக்கிறாங்க சார். அது அரசனுடைய கொள்கை முடிவு. அதுக்கு உடனே நீங்க இப்படி தப்பர்த்தம் கற்பிக்கலாமா? நம்ம எந்த அடிப்படையில சொல்றோம் சனி பயிற்சிக்காக அந்த கருப்பு கார் வாங்கியிருக்காங்க? இதெல்லாம் அநியாயமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றிலே எந்த அமைச்சர்களும் கருப்பு கார்ல போனது வரலாறு இல்ல. ஆனா இவர்களுக்கு அந்த சனி பயிற்சிக்காண்டி கருப்பு கலர்ல பல கோடி ரூபாய் செலவு. அதுக்கு பணம் இருக்கா சார்? நீங்க ஒரு 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு வெளிநாட்டுல பதுக்குனீங்க, அந்த பணம் அதுக்கெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இல்ல ஜவஹர் அலி சார், இல்ல 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 இது நம்ம போற போக்குல அப்படி அபாண்டமா சொல்லக்கூடாது இல்லையா? இன்னும் 30,000 கோடி கொள்ளையடிச்சு அது அந்த ஆடியோ வந்துச்சு, அதெல்லாம் விசாரணை போய்கிட்டு இருக்கு, அதை விடுங்க. நான் சொல்லல மனோஜ், இந்த அரசாங்கத்தினுடைய நிதி அமைச்சர் சொன்னாரு, பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னாரு. ஆனா இவ்வளவுக்கு பணம் இருக்கு, ஆனா மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க உங்களுக்கு மனசு இல்ல. அதுதான் காரணம். சரி சார், அதை விடுங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தீங்களா? அதுக்கெல்லாம் மனம் இருக்கா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஜவஹர் அலி சார், நீங்க அன்அபிஷியல் விஷயங்களையே சொல்றீங்களா? அபிஷியல் விஷயங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எது அபிஷியல்? நீங்க எல்லாம் ஒதுக்குன பணம் தானே, அப்ப நீங்க கொள்ளையடிச்ச பணம் தானே மக்களுக்கு கொடுத்தீங்க. அதே மாதிரி மக்களுக்கு நீங்க செலவு பண்ணலாம. நீங்க ஈரோடு கிழக்கு தேர்தல்ல ஒரு குடும்பத்துக்கு 5,000 10,000 ரூபாய் கொடுத்தாங்க சார். அது இல்லாம செலவுகள் மட்டும் மொத்தமே 200 கோடி 300 கோடி ஆச்சு. அந்த பணத்தை வச்சாலே நீங்க 3,000 ரூபாய் கொடுக்கலாமே.
இப்போ நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இல்ல இந்த ஜவஹர்லால் சார், ஒரு கடன் விஷயத்துல சரி சார். இருங்களேன், ஒரு விஷயத்துல நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் ஜவஹர்லால் சார். போன வருஷமே கரும்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கே எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கையெல்லாம் விட்டு நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் கரும்பு கொடுத்தாங்க. இப்ப அந்த உங்களுக்கு போராட்டம் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காகவே கரும்பெல்லாம் இப்ப சேர்த்து சொல்லிட்டாங்களே. அரிசி, கரும்பு, சர்க்கரை, பொங்கல் பரிசு பத்தாதா? எவ்வளவு சார் அதனுடைய மொத்த தொகை? பச்சரிசி நமக்கு இலவசமா கொடுத்துட்றாங்க. சார் மொத்த தொகை எவ்வளவு சார்? 70 ரூபாய். 70 ரூபாய்க்கு ஒரு பொங்கல் பரிசா சார்? மக்கள் இதுக்காண்டி கீழே போய் நிக்கணுமா? நீங்க நிதி ஆதாரத்தை பெருக்கிறதுக்காண்டி 9 குழுக்கள் அமைச்சாரு முதலமைச்சரா இருந்ததுக்கு அப்புறம். அந்த 9 குழுக்களுக்கு பல கோடி ரூபாய் மாச சம்பளமா கொடுக்கறாங்க. அந்த குழுக்கள் செய்த சாதனை என்ன? எதுக்கு வீணா செலவழிக்கணும்? இதெல்லாம் தேவையில்லையா? இதை விட என்ன சார், நீங்க இந்த 3 வருஷம் ஆக போகுது சார். இந்த 3 வருஷத்துல திமுக வாங்கி இருக்கக்கூடிய கடன்கள் மட்டுமே நீங்க 3,25,000 கோடி ரூபாய் 3,25,000 கோடி ரூபாயை கடனை வாங்கியிருக்காங்க. ஆனா ஏற்கனவே அம்மா கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களையும் நிறுத்திட்டீங்க. 4,5 லட்சம் கடனா இருந்தது, இன்னைக்கு 7,4 லட்சம் சுருக்கமா சார். எல்லா திட்டம் நிக்கீங்க. நான் கேட்கிறேன் சார், நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் கொள்ளை அடிச்ச பணம் எங்க? பார் அனுமதி இல்லாம ஓட்டின அந்த பணம் அடிச்ச பணம் எங்க? இப்படி நீங்க உங்களுடைய அதாவது நீங்க மட்டும் சொத்து சுகத்தோட உங்க குடும்பத்தார்களோட சந்தோஷமா பண்டிகை கொண்டாடலாம். ஆனா ஏழைகள் பொங்கல் கூட கொண்டாடக்கூடாதுன்னா இது என்ன? இது ஒரு ஆட்சியா? மக்களுக்கான ஆட்சியா? பார்க்கலாம். மக்கள் இந்த கேள்வி, இப்ப நீங்க ஒரு கேள்வி எழுப்பி இருக்கீங்கல்ல, இந்த கேள்வி மக்கள் மனசுக்குள்ளே இருக்கும்ல. மனோஜ், ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க சுருக்கமா. மனோஜ், இந்த ஆட்சி வந்ததுல இருந்து நீங்க ஒவ்வொரு தொகையிலையும் விலைவாசி அதாவது விலையேற்றத்தை கொண்டு வந்துட்டு எல்லா துறையில சொத்து வரி, எல்லா சுகாதாரத்துறை எல்லா வரையும் உயர்த்தினது கூட இன்னைக்கு மதுவுக்கு மட்டும் 50,000 கோடி ரூபாய் வருமானம் எண்ணிட்டு இருக்காங்க. வருவாய் அதிகரிச்சிருக்கு. ஆனா அப்படி இருந்தும் கடனும் அதிகரிக்குது. அப்ப ஏன்? எதுக்கு 9 குழுக்கள்? அப்ப நிர்வாக திறமையோட ஆட்சி நடத்துறாங்க. புரியுது. நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கிறீங்க. இதே கேள்விகளோட மக்கள் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன பதில் அரசு தரப்புல இருந்து சொல்ல போறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ராஜேஸ்வரி பிரியா, என்னன்னா அரசியல் எல்லாம் அந்த பக்கத்துலேயே வச்சிரும். பெண்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பொங்கல் பரிசு வரும், அரிசி கொடுப்பாங்க, வெல்லம் கொடுப்பாங்க, ஏலக்காய், முந்திரி, திராட்சை உட்பட மறைந்த புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. 2022 தான் அவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக வெறும் 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. அது திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. பிறகு 2023 மட்டும்தான் வெறும் அது மட்டும். இது எல்லாமே பரிசு தொகையும் கொடுத்தாங்க, பிளஸ் காசும் கொடுத்தாங்க. ஆனா இந்த ஆண்டு வெறுமனே பச்சரிசி, அதுவும் வெல்லம் கூட கிடையாது, சர்க்கரை பிளஸ் கரும்பு. இதை கேள்விப்பட்ட உடனே எப்படி இருந்திருக்கும் தமிழகத்தினுடைய இல்லத்தரசிகளுக்கு? பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும். ஏன்னா கழுது தேஞ்சு கட்டரம்பான மாதிரி இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல 2022 கொடுக்குறாங்க. என்ன பொருட்கள் கொடுக்குறாங்க நமக்கே தெரியும். நெய், மஞ்சத்தூள், சீரகம், மிளகு, பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த பொருட்களில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு, வெல்லம் உருகி வழிஞ்சது எல்லாமே பார்த்தோம். பிளாக் லிஸ்ட்லாம் கூட பண்ணாங்க சில நிறுவனங்கள் மேலே. ஏன் இப்படிப்பட்ட பொருட்கள்? நிறைய அறிவு வேற நமக்கு வந்துச்சு. வெல்லத்தோட மெல்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம், அது மாதிரி அவர்கள் கொடுத்த பொருட்களும் தரமில்லாத பொருட்களை கொடுத்தாங்க. அதுலேயே மக்கள் மனம் நொந்துட்டாங்க. என்னடா அது, இந்த மாதிரி இவங்க திராவிடம் அப்படிங்கிற கொள்கை இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்படியா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம மனசெல்லாம் நினைச்சது. அதற்கு அடுத்த ஆண்டு இதே 3 பொருட்களை கொடுத்து 1000 ரூபாய் மட்டும் கொடுத்தாங்க. வெள்ளை சர்க்கரை, அதாவது சர்க்கரை, அரிசி, கரும்பு கூட கொடுக்கல. எதிர்க்கட்சி தலைவர் அழுத்தம் கொடுத்த பிறகு கரும்பு அறிவிக்கப்பட்டது. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ 1000 ரூபாய் கட் பண்ணிட்டாங்க. இந்த 3 மட்டும் கொடுக்கறதுக்கு. அடுத்த ஆண்டு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தானே நாம் எடுத்துக்கணும். அப்ப இவர்களுடைய சித்தாந்தமும் கொள்கையும் எங்க கொண்டு வந்து காட்டுறாங்க? ஒரு தமிழர்களோட இல்ல ஐடியா இல்ல, நமக்கு அந்த கோபம் இருக்குல்ல, அந்த சீற்றம் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துறது? நீங்க கொண்டுட்டு ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, வந்ததுலேருந்து இந்துக்கள் அப்படிங்கும்போது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்த பண்டிகை இந்து பண்டிகை கிடையாது, இது ஒட்டுமொத்தமாக தமிழர்களோட பண்டிகை. இதுல இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், அனைவருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய தமிழர் பண்டிகை. அவங்க தான் சொல்றாங்க தை 1 தான் தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு. எல்லாத்தையும் அவர்கள் போக்கில மாற்றிக்கொள்ள முடியாதுங்க. காலம் காலமாக இருப்பதை தழுவி நடந்துகிட்டு இருக்கும்போது அவர்களுடைய குடும்பத்துல முடிவெடுக்கிறது தான் எல்லாமேங்கிறது அவங்க கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் அது சாத்தியப்படாது. ஆனா பெண்கள் மத்தியில இந்த 70 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொடுத்து மக்களை என்னவா நினைக்கிறாங்க?
அதை யோசனை செய்யுங்க. என்னவா நினைக்கிறாங்க? ரொம்பவே கீழ்த்தரமாகவும் குறைவாகவும் இடை போடுறாங்க. ஆமாங்க, கீழ்த்தரமான்னு சொல்றதுக்குலாம் இது இல்ல. என்ன இல்ல இதுல எப்படிங்க இவங்க சொன்ன மாதிரி கியூல போய் நிக்கணும்னாவே ஒரு நாள் வேலைக்கு போகாம நிற்க வேண்டிய நிலை தான் இன்னைக்கு ரேஷன் கடைகள்ல இருக்கு. இன்னைக்கு நிவாரண பொருட்கள் வாங்கவே போய் நின்னாங்க. அதுக்குதான் இப்ப வந்து ஒரு வேலை டோக்கன் இது கொடுக்கலாம், இந்த நாள்ல நீங்க வந்து வாங்கிக்கோங்க, அலாட் பண்றோம் அப்படின்னு கூட டோக்கன்லாம் கூட கொடுக்கலாம், பிளான் கூட பண்ணலாம். டோக்கன் கொடுக்கட்டும், இல்ல வீடு தேடி கூட வந்து கொடுக்கட்டுங்க. இந்த அளவுக்கு 70 ரூபாய் பொருட்களை வாங்குற அளவுக்கு தான் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கலாம். அதை தான் நான் குறிப்பிடுறேன். அதைத்தான் நான் அந்த குறைந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு மக்களுக்கான பரிசு தொகை அப்படின்னு சொல்றதுன்னா அதுக்கு ஒரு வேலிடா இருக்கணும்ல. அந்த காலகட்டத்துல கொடுக்க ஆரம்பித்ததுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தானே வரணும். அது ஒன்றுமே இல்லாம கொடுக்க நீங்க பல காரணங்கள் சொன்னீங்க, குறிப்பிட்டீங்க. நிதி பற்றாக்குறை, வெள்ள நிவாரணம், இதெல்லாம் சொன்னீங்க. இது எல்லாவற்றையும் கடந்து இது வேறு அது வேறு, இது ரெண்டத்தையும் கலந்துக்க முடியும். இப்ப நீங்க இல்லத்தரசி தானே, குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா ஏதாவது ஒரு பண்டிகை நாள் நெருங்கி வருது, ஒரு தீபாவளி வருது, இல்லை பொங்கல் வருதுன்னா வீட்டில் கொஞ்சம் சிரமமாக இருந்தது, என்ன பண்ணுவோம்? இருக்கிற காசுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதை இது பண்ணுவோம். அப்போ மாநிலத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? அரசு நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருக்குது, இப்போ தான் 2 இடத்துல வெள்ளம்லாம் வேறு வந்திருக்கு, 1000 ரூபா மாதம் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், அதனால் நம்ம இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமேன்னு. ஏன் நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? இல்லை, நீங்கள் குடும்பத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் மாநிலத்தோடத்துக்கும் கம்பேர் பண்ண முடியாது. இதில் என்னன்னா அவங்க ஒரு கார் பந்தயம்னு வச்சு ஒரு 49 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணாங்க. இதெல்லாம் வீண் செலவு. அது நடத்தவும் முடியலை, சாத்தியப்படலைங்கிறது அடுத்த விஷயம். ஏன்னா இது இயற்கைக்கே பிடிக்கல. இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பல காரியங்கள் இயற்கைக்கே பிடிக்கல. எல்லாமே நீங்க அரசோட மக்களுடைய வரி பணத்தை பயன்படுத்தி நின்னு போன திமுக மாநாட்ட சொல்றீங்க பாத்தீங்களா? சேர்த்து சொல்றீங்க. நிச்சயமாங்க இது உண்மை. ஏன்னா மக்கள் அவஸ்தைப்படும் போது மக்களுக்கு இன்னைக்கு தென்பகுதியிலையும் சென்னையிலையும் உள்ள மக்கள் வந்து எந்த விதத்திலையுமே அவர்களுக்கான முழு நிவாரணம் கிடைக்கல. அவர்கள் உடைமைகளை இழந்து நிறைய கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது 8 மாவட்டத்துக்கு அறிவிச்சு ரொம்பவே மிக குறைவாக, அதாவது 10% பேருக்கு கூட அது போய் உதவியாக சேராது. உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சேராத அளவுல ஒரு நிதியை ஒதுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அவசியமே கிடையாது அந்த இடத்துல. ஏன்னா ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு உதவி கிடைச்சி எனக்கு உதவி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அவர்கள் மனது எப்படி புண்படும்? எனக்கும் வீடு இல்லை, உனக்கும் வீடு இல்லை, ஆனா உனக்கு மட்டும் வீடு கட்டி கொடுக்குறாங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த நிலையை தான் உருவாக்கிட்டு இருக்கு திமுக ஆட்சி. இப்ப என்ன பண்றாங்க? நீங்க தான் எல்லாத்துக்கும் இப்போ மகளிர் உரிமை தொகைக்கும் தகுதி எல்லாம் நிர்ணயம் பண்ணாங்க, வெள்ளத்திலையும் தகுதி எல்லாம் நிர்ணயம் பண்ணாங்க. ஆனா இப்ப மட்டும் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நாங்க பொங்கல் பரிசு கொடுக்கிறோம். எதுக்கு தகுதி? எதுவுமே இல்ல. அதற்கு எதுக்குங்க தகுதி நிர்ணயம் பண்ணணும்? அவர்கள் கொடுக்கறதுல தொகுப்புல இருக்கிறது 3 பொருள். அதுலயும் பச்சரிசி அப்படிங்கிறது பொதுவாகவே மக்கள் அன்றாடம் வாங்கக்கூடிய விலை இல்லாம கொடுக்கக்கூடிய பொருள் தான். வெள்ளை சீனியும் அவங்க வாங்குற பொருள் தான். இதுல எக்ஸ்ட்ராவா கொடுக்கறது ஒரே ஒரு கரும்பு. இந்த கரும்புக்காக வந்து அவங்க வந்து தகுதி பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த தகுதியெல்லாம் பார்க்கலையே, அப்ப நீங்க சந்தோஷம் தானே படணும். ஏன் இது இந்த பொருள் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்களே அப்படின்னு இல்லைங்க, இதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுல பொங்கல் கொண்டாடுங்க, கரும்பை வாங்கிட்டு வந்து. கரும்பு மட்டும்தான் பொங்கல்? அப்ப அதான் அரிசி கொடுக்குறாங்க, சக்கரை கொடுக்குறாங்க, பொங்கல் வச்சு சாப்பிடுங்க. இதுதான் ஏற்கனவே கொடுக்குறாங்களே. அப்ப பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூடாதுன்னு நினைக்குதா அரசு? அப்படிங்கிறத எங்களோட கேள்வி. இது வந்து எல்லாரும் கொண்டாடணும். வசதி குறைவாக உள்ளவர்களும் அந்த பொருட்களை வாங்குவதற்கு முடியாதவர்களுக்கும் இது வந்து ஒரு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதுல நிறைய பேர் வேற கேட்கறாங்க, ஏன் மக்களை வாங்குற? இப்ப திமுக காரங்களோட கேள்வி, ஏன் வாங்க? அது வந்து நீங்க ஆட்சியில இருக்கும்போது கனிமொழி அவர்கள் வந்து 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே, அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன் மக்களை வாங்குற கூட்டமாவே நினைக்கிறீங்க அப்படிலாம் பேசுறாங்க. இப்ப நாம இது அறிக்கையாக நான் வெளியிட்டேன். ஏன் அப்படி நினைக்கணுங்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க விளக்கத்தை பெற்று இது எங்களுடைய வரி பணம், மக்களுக்கு ஆண்டாண்டு காலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு தொகை. இதை வந்து நீங்க தடுத்து நிறுத்திட்டு நீங்க மற்றதெல்லாம் நாங்க பண்றோம், இதுக்காக இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க, இன்னும் என்னென்னலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கிறது இப்ப மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நீங்க ஒரு திட்டம் இந்த 1000 ரூபாய் ஒரு தகுதி பார்த்து கொடுக்கறதுனால தகுதி அப்படிங்கிற இடத்துல வச்சு முடிச்சிட்டீங்க. அப்ப வேறு இடங்கள்ல இந்த 1000 ரூபாய் ஈடுகட்டுவதற்கு மக்களை எவ்வளவு இடத்துல மக்களுக்கே தெரியாமல் பாதிப்படைய செய்றீங்கிறது இன்னும் விரைவில் மக்களுக்கு இங்க எடுத்து அங்க கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. இங்க எடுத்து அங்க கொடுத்திருக்காங்க. இது நிதர்சனமான உண்மை. நீங்க பொங்கல் பண்டிகைக்கு மதுக்கடை வியாபாரம் மட்டும் ஒரு 700 கோடி ஆகணுங்கிறத நிர்ணயம் பண்றாங்க. அந்த வருமானத்துல மட்டும் ரொம்பவே சரியா இருக்காங்க. லீவ் விட சொல்லுங்க பாப்போம், ஒரு 3 நாட்கள். அடிமடியிலே கைய வைக்கிறீங்க பாத்தீங்களா? அததான் கேக்குறேன்.
அப்ப மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க தடுத்து நிறுத்துறீங்க. அந்த இடையூறு கொடுக்கக்கூடிய விஷயத்தை உங்களால தடுத்து நிறுத்த முடியாதுல்ல. நீங்க இந்த தொகையை இப்ப 3000 ரூபாயாவது குறைந்தபட்சம் வழங்கணுங்கிறது எங்களை போன்றவரோட கோரிக்கைங்க. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் கடந்து தான் வந்திருக்காங்க. ஒரு அரசு அப்படிங்கிறவங்க தாராளமாக கொடுக்க முடியும். நீங்க பரிசு பொருட்களே கொடுக்க வேண்டாம், நீங்க 3000 ரூபாய் கொடுங்க, உங்க மகிழ்ச்சியா பார்க்கலாம். கோமாட்சி சார், என்ன சார் பொங்கல்லாம் உங்களுக்கு வந்துருச்சா? பரிசு தொகையெல்லாம் பரிசு தொகைன்னு பாருங்க, வழக்கம் போல சொல்லிட்டேன் சார். பரிசு பொருட்கள் வேற அறிவிச்சிருக்கிறாங்க. பொங்கல்லாம் உங்களுக்கு வந்துருச்சா? சிறப்பாக கொண்டாடிடலாமா? நான் ஜவஹர் அலி ஐயா சொன்னதுலேருந்து வரேன். கச்சத்தீவை வந்து நாங்க விட்டு கொடுத்தோம் அப்படின்னு பேசுறாங்க. இல்ல நீங்க முதல்ல பொங்கலை கொண்டாடுவோம், இல்ல அப்புறம் போய் நம்ம கச்சத்தீவை யாரு கொடுத்தாங்க, யார் போய் வாங்க போறோம் அவருக்கு நான் பதில் சொல்லணும். முதல்ல இருங்க சார், முதல்ல கொண்டாடுவோம். நீங்க பதில் சொல்லுங்க, எனக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க அவருக்கு பதில் சொல்லுங்க. பொங்கல் இன்னும் நாள் இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? சரி, 10 நாள் இருக்கு. எங்க முதல்வர் வந்து அறிவிப்பார். நம்ம முதல்வர் சார், அதான் நம்ம முதல்வர் வந்து அறிவிப்பாரு எப்போ பொங்கல் பரிசு என்ன தர்றதுங்க. அதான் சொல்லிட்டாங்களே. ஓ, நீங்க நியூஸே பார்க்கல போலியே. இல்லங்க, சொல்லியிருக்காருங்க. சக்கரை கொடுக்குறாங்களா, பச்சரிசி கொடுக்குறாங்களா, ஒரு கரும்பு கொடுக்குறாங்களா. அது மட்டும் இல்லாம வேட்டி சேலையும் தர்றோம். இல்ல வேட்டி சேலையும் தர்றோம்னா வேட்டி சேலையும் தர்றோம், வேட்டி சேலையும் தர்றோங்கிறது அது என்ன டோன் அது? அதுக்கப்புறம் ஏற்கனவே விடுவிட்டு போன மகளிர் உரிமை தொகையில 12 லட்சம் பேருக்கு இந்த மாசத்துல இருந்து அதிகமா அதுவும் இதைத்தான் எதிர்பார்த்தேன். அப்ப என்னன்னா, பொங்கலுக்கு காசு கொடுக்க மாட்டோம், ஒரு 10 லட்சம் பேருக்கு நாங்க எச்சா 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு போங்க. பொங்கலுக்கு காசு கொடுத்தா 2.25 கோடி ரேஷன் அட்டைகளுக்கு நாங்க கொடுக்கணும். எவ்வளவு விஞ்ஞானபூர்வமா யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? பாருங்க, நாங்க இப்ப வெள்ள நிவாரண நிதியா இப்பதான் 6000 ரூபாய் இன்னும் கொடுத்து முடியல, கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? அந்த வெள்ள நிவாரண நிதி 6000 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில வந்து இப்ப நாங்க மகளிர் உரிமை தொகையும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கல்லூரியில பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு இடையில இப்ப பொங்கல் வந்திருக்கு. அப்படியா? நீங்க ஒரு லிஸ்ட் போட்டீங்கல்ல, நான் ஒரு லிஸ்ட் போடுறேன். இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க, தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான். அதையும் வேற அண்டர்லைன் பண்ணணும். இப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி 2021க்கு போங்க. 2020 முழுக்க கொரோனால எதுவுமே ஸ்தம்பிச்சு போய் கிடந்தது இருந்துச்சா? ஆனால் 2021ல் பொங்கலுக்கு 2500 ரூபா ப்ளஸ் பொங்கல் பரிசு தொகை வித்து கரும்பு, நீங்கள் சொன்ன அதே வேட்டி சேலையும் சேர்த்து கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்தாரு. எதிர்கட்சி தலைவர் யாரு? மு.க. ஸ்டாலின். என்ன சொன்னாரு? மறுபடியும் நான் வேணா அந்த பேட்டியை அவர் பேசின இதை நான் போட்டு காமிக்கவா? இங்க பாருங்க, 2500 ரூபா பத்தாது, வெள்ளம் வேற வந்துச்சு, இன்னும் 2500 ரூபா 5000 ரூபாயா கொடுங்க சொன்னாரா இல்லையா? சொன்னார் தான். இப்போ நாங்க வந்து எதிர்பாராம இப்போ வந்து மழையினுடைய தாக்கத்தினால நாங்க ஒரு 6000 ரூபாய் கொடுக்குறோம். இல்ல எதிர்பாராம என்ன கொடுத்தீங்க? அதாங்க வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறோம்ல. வெள்ள நிவாரண நிதி யார் யாருக்கு கொடுத்தீங்க? தகுதி வாய்ந்தவங்களுக்கு தானே கொடுத்தீங்க. தகுதி வாய்ந்தவங்க, அதுவும் வடக்கு 4 மாவட்டம், தெற்கு 4 மாவட்டம், அவ்வளவுதான். 8 மாவட்டங்கள், 8 மாவட்ட மக்கள். 8 மாவட்டத்துக்கு நீங்க 6000 கொடுக்கல. கன்னியாகுமரிக்கு 6000 கொடுத்தீங்களா? வெறும் 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 போய் சேருது. அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை கொடுக்கணும். 10,000 கொண்டாட்டம் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 போயிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கருத்துல என்ன கொள்ளுங்க. 10,000 வீடெல்லாம் வந்து இடிஞ்சு போனது, கூரை வீடு காணாம போனது, இந்த வீட்டுகளுக்கு எல்லாம் 10,000 கொடுக்குறோம். அப்படியா? ஆமாங்க. எந்த அறிவிப்புல அது வந்திருக்கு, ஜீவோ இருக்கு பாருங்க. அதுவும் 10,000 ரூபாய் பண்ணிருக்கோம். ஆடு மாடு இது எல்லாம் காணா போனது, தண்ணி அடிச்சுட்டு போனதுக்கு விவசாயிகள் எங்களுடைய விவசாய நிலத்துக்கும் நாங்க இழந்த கால்நடைகளுக்கும் தகுதியான நிவாரணம் தரவே இல்லை. ஒரு ஹெக்டேருக்கு 3000 ரூபாய்ங்கறாங்களே, நாங்க என்ன பண்றதுன்னு இங்க பாருங்க. அதுதாங்க கணக்கெடுத்து இப்ப அது கூடிய கணக்கெடுப்பு படி அதெல்லாம் எப்ப கணக்கெடுத்து முடிப்பீங்க? கணக்கெடுத்துட்டு தண்ணி எல்லாம் வடிஞ்சு வெய்ய காலம் வந்ததுக்கு அப்புறமா. சென்னையில இல்ல, அது வந்து தென் மாவட்டங்கள்ல அந்த பாதிப்பு இருக்கு. தென் மாவட்டங்கள்ல இப்ப அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து பொறுப்பேற்று அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அது எடுத்து முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வழங்கப்படும். வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லாம சுத்தி சுத்தி இப்படியே என்ன கேக்குறீங்க? பொங்கல் பரிசு தான். உங்களுக்கு ஏங்க காசு கொடுக்கல? காசு கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. எங்க முதல்வர் அறிவிப்பு. ஓஹோ, காசு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் வேணா சொல்லவா சார்? காசு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. இது என்ன சார் இது? வார்த்தை விளையாட்டா? இங்க பாருங்க, எங்களுடைய
மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைக்கு காலையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை பற்றி அறிவிப்பார்கள்னு சொல்லிட்டார். ஓஹோ, அதுக்கும் அவரு தான் வரணும். ஆமாங்க, அதை கூட முதலமைச்சர் தான். கூட்டுறவுத்துறையை சேர்ந்த அமைச்சர் சொல்ல மாட்டாரு இல்ல? ஏங்க அவருக்கு என்ன ரேஷன் கடை பொறுப்பு? எதுக்கு இல்ல சார் வருது? அவருக்கு யார் சொல்லணும் அப்ப அத? இருங்க சார், அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் கையில என்ன லாக்கா இருக்கு? என்ன இலாக்கா நீங்களே சொல்லுங்க. நாங்க சொல்ல வேண்டாம். இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை இருக்கு, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இருக்கு, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இருக்குல்ல. அப்ப எல்லா அமைச்சர்களுடைய லாக்காவிலையும் அந்த சிறப்பு திட்டத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி எல்லா அமைச்சரையும் இவரு போய் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அப்புறம் எதுக்கு முதலமைச்சர்? பாருங்க, இவரே இருந்துட்டு போறாரு. இங்க பாருங்க, அவரா இருப்பாரு, அவர் முதலமைச்சரா வருவாரு, வர்றப்ப வருவாரு, பொறுத்துருங்க. அது வெள்ளியும் இங்க பாருங்க, பொங்கலுக்கு ஏன் காசு கொடுக்கலைன்னா நாங்க உதயநிதி முதலமைச்சரா வருவாருன்னு பேசுறீங்கன்னா நான் என்ன சொல்றேங்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற. முதல்வர் அறிவிப்பாருன்னு சொல்லிட்டாரு, முதல்வர் அறிவிப்பாரு, அவ்வளவுதான். எப்ப சார் அது எப்பங்கிறது அதெல்லாம் ஜோசியம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நாளைக்கு அவர் சொல்லுவார். பொங்கலே முடிஞ்சு தீபாவளி வந்து எப்ப அறிவிப்பீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாங்க இப்ப வந்து ஏற்கனவே 1,52,52 லட்சமோ ஏதோ 1,52 லட்சம்லாம் இல்ல சார், 1,60,00,000 விண்ணப்பம் வந்துச்சு. 1,06,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை 6 லட்சம். அதுக்கப்புறம் ஒரு 50,000 சேர்த்து கொடுத்தோம். 50,000 தான், 50 லட்சம் கிடையாது. சொல்ற கேளுங்க, 50,000 சேர்த்து கொடுத்தோம். இப்போ ஒரு 12 லட்சம் சேர்த்துருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் நியூஸ் 12 லட்சம். அதுவும் நீங்க என்ன இப்பதான் நீங்க வந்து குழு போட்டிருக்கீங்க? சொல்லுங்க ஜவஹர் அலி சார். உடனே அவர்கிட்ட கேட்பீங்க. வாரம் இருக்கு, சொல்லுங்க. திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய அவர் முனைவர் கோமாட்சியும் வந்து நல்ல வாயில வட சொல்றாரு. நாங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 கொடுத்தோம், 12,000 கொடுத்தோம்ன்றதெல்லாம் உண்மையிலேயே பொய். ஏன்னா அந்த மக்களுக்கு உண்மையிலேயே நிவாரணம் போய் சேரலங்கிறதா உண்மை. தூத்துக்குடி மக்களுக்கும் திருநெல்வேலி மக்களுக்கும், ஏன் சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிவாரணம் பெறல. நான் கேட்பது, ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு 2,500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கும் போது 5,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன அந்த வாய் இவங்க சொன்ன மாதிரி அப்ப சொன்னார, இப்ப ஏன் கொடுக்க மறுக்கிற? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அப்ப என்ன சொன்னாரு சார்? ஜவஹர் அலி சார், இந்த கேள்வியை தான் சார் ஆரம்பத்துல இருந்து நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் சார் பதில வாங்க முடியல என்னால. இன்னும் ஒரு நிமிஷம் முடிச்சிடா. இரண்டாவது வந்து நீங்க மேடத்துக்கிட்ட ஏன் இதுக்கு கூட மக்கள் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா, இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கஷ்டமா இருக்கு அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்றீங்க சார். எவ்வளவுதான் சார் மக்கள் அட்ஜஸ்ட் பண்றீங்க? எல்லா சொத்து வரியில இருந்து மின்கட்டணம் எல்லா இதையும் உயர்த்திட்டீங்க. அரிசியில இருந்து பருப்புல இருந்து விலை உயர்ந்து போச்சு. இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவுத்துட்டீங்க. கோமனம் தான் இருக்கக்கூடிய நிலையில மக்கள் இன்னைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட, அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவைதானாங்கிற நிலைதான் மக்கள் வந்திருக்காங்க. வரேன் சார், அதுக்கு பதில வாங்குவோம். சொல்றாரு இது நீங்க கச்சத்தீவு, நீங்க கச்சத்தீவு இருங்க சார், வர அது ரெண்டாவது நம்ம பேசுவோம். இருங்களேன், வரேன் ஜவஹர் அலி சார். முதல்ல பொங்கலை முடிப்போம், அப்புறம் நம்ம கச்சத்தீவுக்கு போவோம். இங்க பாருங்க, ஒரே வார்த்தை தான் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாருக்கும் கேட்கறதா. அன்னைக்கு சொன்னீங்கல்ல, கொரோனா சமயத்துல நீங்க 5,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னோம்ல, இன்னைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு சார்? ஏன் உங்களுக்கு திரும்ப நான் சொல்றது உங்களுக்கு தமிழ்ல தானே நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆங்கிலத்துல சொல்லலையே. நாங்க வந்து வெள்ள நிவாரண நிதியா இப்பதான் இன்னும் அந்த 6,000 கொடுத்து முடியல, கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் மகளிர் சுய சொல்றதை கேளுங்க, மகளிர் உரிமை தொகை மாசம் 1,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 6,000 ரூபாய் கொடுத்துட்டு அது 4 மாவட்டத்திலயும் முழுக்க கொடுக்கல, சென்னையில தான் முழுக்க. அது சென்னையிலே என்ன சொன்னீங்க, ரேஷன் அட்டை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொன்னீங்க. மற்றவங்கெல்லாம் மற்ற ஊர்ல இருந்து வந்து சென்னையில தங்கினவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை? மற்ற மாவட்டங்கள்ல தகுதி வாய்ந்த இடங்கள்ல இருந்தவங்களுக்கு தான். வெள்ளம் எவ்வளவு வந்ததுன்னு போட்டோ எடுத்து அனுப்புங்க, அப்பதான் நாங்க கொடுத்தோம், அதுக்கு தகுதியெல்லாம் வச்சிங்க. சவுத்துல போய் என்ன பண்ணீங்க, கன்னியாகுமரிக்கு 1,000 ரூபா தான், மற்ற மாவட்டங்களுக்கு தான், அதுல குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் 6,000. இப்ப மற்ற மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களாம் பொங்கல் கொண்டாட வேண்டாமா? அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க பாருங்க சார். எங்களுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாருங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. ஏன் என்ன சொல்றாரு? எப்பதான் பொங்கலுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாரு, துடிக்கிறீங்க? வேற என்ன சொல்லுவாரு? இவ்வளவு துடிக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. துடிக்கிறீங்களா? இல்ல, இப்ப ஒரு டிபேட்ல நீங்க சொல்றீங்க பாருங்க, அதாவது வெள்ள நிவாரண நிதி இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்ட மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்றீங்கல்ல. அவர் அதெல்லாம் கருத்துல கொண்டுதான்
எங்களுடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இதே சொல்லியிருக்காரு. புராணமா பாடாதீங்க. கண்டிப்பா இது புரியல கிடையாது. நாங்க சார் கண்டிப்பா கிடைக்கும். சார் இங்க பாடு பாருங்க, புராணம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும், கவலையே விடாதீங்க. கேக்குறீங்க, கண்டிப்பா முதலமைச்சர் தருவார். கேட்டாதான் ஒவ்வொரு தடவை கேட்டாதான் தருவீங்களா? அப்புறம் எதுக்கு சார் அரசு? சார் கேட்கறதுக்கு போன வருஷம் என்ன சார் பாருங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. என்ன மனசாட்சி? போன வருஷம் என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? எதிர்க்கட்சி தலைவர் தான் நாங்க போராட்டத்துல இறங்குவோம், திருவண்ணாமலையில நாங்க போராட்டம்னு அறிவிச்சிட்டாங்க. நீங்க கரும்பு கொடுக்கலன்னு நாங்க இறங்கி போராடுவோம்னு அறிவிக்கிறாங்க. அடுத்த நாள் ஜியோ பாஸ் பண்றாங்க, எல்லாத்துக்கும் முழு கரும்பு கொடுக்குறோம் அப்படின்னு. எல்லாத்தையும் கேட்டாதான் கொடுப்பீங்களா? முதலமைச்சர் அப்ப உண்மையில முதலமைச்சர் யாரு? எதிர்க்கட்சி தலைவரா? ஆமா, அவர் முன்னாள் முதலமைச்சர் தான். அப்ப அவர் வந்து ஒவ்வொன்றையும் சொல்லணும். நீங்க அதுக்கப்புறமா தான் நீங்க வேலை பார்ப்பீங்க. ஐயா சும்மா ரொம்ப அதனாலதான் அவர் உங்களை எல்லா ஸ்டேஜ்லயும் கலாய்க்கிறாரு. பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு கலாய்க்கிறாரா இல்லையா? இங்க பாருங்க, இப்போ நான் பேசும்போது இடையில வந்தாரு, இப்ப அவருக்கு நான் பதில் சொல்லணுமா வேண்டாமா? நீங்க நான் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல என்ன நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நாங்க பதில் சொல்லியாச்சு, அப்புறம் என்ன பதில்ன்றீங்க? எப்ப சொல்லுவாருங்க? எப்ப சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? சரி ஏங்க, ஒரு முதலமைச்சர் எப்ப சொல்லுவாருன்னு நான் என்ன கனவா காண்டு சொல்ல முடியும்? இருங்க சார், சேலை வேட்டி தருவாங்க நீங்கல்ல, ஆமா. எப்ப அதுக்கான கொள்முதல் எப்ப நீங்க பண்ண போறீங்க? கொள்முதல் எல்லாம் முடிஞ்சுச்சு. எப்ப கொள்முதல் பண்ணீங்க? போன வருஷம் சார் பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய சேலை வேட்டியை நம்ம எப்ப தெரியுமா கொடுத்தோம்? இப்ப பொங்கலுக்கு முன்னாடி தரப்படும் சார், பொங்கலுக்கு முன்னாடி ஆகஸ்ட் தரப்படும் சார். மாசம் வரைக்கும் சும்மா கொடுத்தோம். நிப்பாட்டுங்க, ரொம்ப பொறுக்காதீங்க. பொங்கலுக்கு முன்னாடி தருவோம், உறுதியா 100க்கு 100 தருவோம். சார் என்ன பிச்சை போறீங்களா? எல்லாம் பிச்சை தருவோம், இல்லைங்க, வாங்கிக்கோங்க. பிச்சை இல்ல, தருவோம். அது உரிமை, அவங்க மக்களுடைய அதைத்தான் உரிமை. சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்களேன், அவங்க 2 பேரும் பேசுனாங்களே, என்ன சொன்னாங்க? என்ன இந்த சொன்னாங்க? 50 ரூபாய் பொருளை நாங்க வாங்குறதுக்கு அவ்வளவு நேரம் நாங்க லைன்ல நிக்கணுமா? யார் போய் நிக்க சொன்னா? ஓஹோ. யார் நிக்க சொன்னா? தேவைப்பட்டவங்க போய் நின்று இந்த வாங்கிக்குவாங்க, பேச்சுதான், இந்த தேவையில்லாதவங்க வீட்டுல இருப்பாங்க. இந்த தேவைப்பட்டவங்க போய் ஆணவமா வாங்கிக்குவாங்க, தெரியல. தேவையில்லாதவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. இது உங்களுக்கு ஆணவமா தெரியல? என்னது ஆணவமா தெரியுது? ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் முதலமைச்சரா இருப்பேன். அதுல என்ன யார் சொன்னது? சந்தேகம்? அதுல என்ன அப்ப என்ன சந்தேகம்? எல்லாத்தையும் சமமா நடத்தணுமா இல்லையா? கண்டிப்பா தான் அது என்ன நடத்துறோம். இது? தேவை இருக்கிறவங்க வருவாங்க, தேவையில்லாதவங்க எதுக்கு வராங்க? ஆமாங்க, இப்ப எங்க வீட்டுல போய் வாங்குவாங்களா சொல்லுங்க? ஐயா, நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க அரசுக்கு, நீங்கள பெரிய ஆளுங்க, போக மாட்டீங்க. எங்களை மாதிரி ஏழை பாளைங்க ஆமா. நாங்க போய் வாங்குவோம். அதுக்கு தானே ரேஷன் கடையில கொடுக்குறீங்க. சார் எல்லாத்துக்கும் தரப்படும், தட்டுங்கள் தரப்படும், கவலையே விடுங்க. பாருங்க, மக்கள் தட்டு போறாங்க சார். கண்டிப்பா. தட்டு இப்ப தட்டு சரி, போறாங்க. இப்ப ஒரு 7 கேள்வி இருக்கு. அவர் சொன்னதுக்கு நான் சுருக்கமா பதில் சொல்லணுமா? சொல்லுங்க. இங்க பாருங்க, கச்சத்தீவு அது மாநில அரசினுடைய கொள்கை முடிவு அல்ல, அது மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு. கொடுத்தது மத்திய அரசு, அப்படியா? மாநில அரசு இல்ல. பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் ஏன் நம்ம அடுத்து. தேர்தல் அறிக்கையில நம்ம சொன்னோம் சார், இருங்க கச்சத்தீவை மீட்போம் நம்ம தேர்தல் மீட்போம் அறிக்கையில தான், நாங்க சொல்லலையா? மீட்போம் தான் சொல்லியிருக்கோமே தவிர அது எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு அப்புறம் சொல்லல. எப்படி நீங்க மீட்பீங்க? நீங்க அதிகாரமே இல்ல, அப்புறம் எப்படி மீட்பீங்க? மத்திய அரசுல நாங்க கேட்டோம், அவ்வளவுதான். அடுத்த பாயிண்ட், பிடிஆர் 30,000 கோடின்னு சொல்லி இருங்க ஜாகிரல் சார், பாருங்க, இப்படி ஒரே ஒரு நிமிஷம் இடத்துல இருங்க. புடிச்சா நான் அவர் ஏதோ பதில் உங்களுக்கு தான் சொல்லணுமா? பதில் சொல்றாரா? அந்த பதில வாங்கிக்கங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. பிடிஆர் 30,000 கோடி ஊழல் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாரு. பிடிஆர் சொன்னதாக சித்தரிக்கப்பட்டதே தவிர 100க்கு 100 அப்படியா? அவர் நிரூபணம் சொல்லவில்லை. பண்ணீங்களா? அவர் ஏற்கனவே பல விசாரணை பேட்டியல்ல அப்புறம் சொல்லியிருக்கார். மாத்துனீங்க. அவர் பல பேட்டியல்ல சொல்லி விசாரணையினுடைய முடிவு என்ன? விசாரணை நடந்துச்சா? விசாரணை நடக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்? அவர் சொல்லலையே. அப்புறம் எப்படி நிரூபணம் பண்ணுவீங்க? சொல்லாத ஒண்ணுக்கு எதுக்கு விசாரணை? அது சொன்னாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவர் அது சொல்லல, ஏற்கனவே துறையை சொல்ல அவரே மாத்துனீங்க. பேட்டி கொடுத்துறாரு, நான் சொல்லல, என்ன பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. அவரே நல்லவர்னு அவரே இங்க சொல்லிக்கிறாரு. பாருங்க, அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில ஒரு ஓட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 10,000 கொடுத்ததாங்க அவர் சொல்றாரு. 20,000 கொடுத்தாங்க. நாங்க 10 பைசா கூட ஈரோடு தேர்தல்ல கொடுக்கல, அதுதான் உண்மை. ஏன் சார் குக்கராவும் இங்க கொலுசாவும் பாருங்க, கட்டி இதெல்லாம் போய் நீங்க சேலையாவும் கொடுத்தீங்களா? நாங்க வண்டிக்குள்ள எப்படி அழைத்து கொடுத்தோம், வைத்து- எப்படி எடுத்தோங்கிறது நீங்க உங்களுக்கு பார்த்துக்கிட்டா கொடுப்பாங்க. அப்படியே கொடுத்துருந்தா கூட ஏங்க அப்படி எல்லாம் வாரி வழங்குறீங்க எங்களை பத்தி தவறான செய்திகளை? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நாங்க 10,000 கொடுக்கவில்லை. அவர் சொன்னது 10,000 கொடுக்கவில்லை. சார் மேல இது ஏதோ ஜாஸ்தி இல்ல, கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஈரோடு சார். கிழக்கு மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு போட்டு அவங்களுக்கு நீங்க அடுத்த லிஸ்ட் தெரிஞ்சுட்டு போடுங்க. அடுத்த ஆளுக்கு வேற நான் போகணும், அவருக்கு வேற. அடுத்து வேட்டி சேலை நாங்க கொடுக்க போறோம், கண்டிப்பா நடக்கும், அவ்வளவுதான். நீங்க அதனால அவர் சொல்றது எல்லாமே உண்மைன்னு சொல்றது உங்களுடைய சேனல்ல நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? தவறு. கச்சத்தீவு எங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. ஆமா, இல்ல, நடுவனுடைய அரசு இல்ல, கட்டுப்பாடு. நீங்க எவ்வளவு விவரமா நான் படிச்சுட்டு பொங்கலை சொல்றேன். பத்தி யாரும் கேட்க கூடாது, பொங்கல் பரிசு யாரும் கேட்க நானாங்க கூடாது. சொன்னேன். எங்காவது ஏங்க, யாராவது பொங்கல் இங்க கரும்புக்கு பாருங்க, ஒரு 10 ரூபாய் இங்க ஜாஸ்தி பாருங்க, பண்ணி கொடுத்துருங்கன்னு உங்க- கோரிக்கை வச்சிடக்கூடாதுன்னு உங்க நீங்க கட்சியினுடைய கட்சியை எல்லாம் பேசி இப்ப அதிகாரப்பூர்வமான பேசுறீங்க பாத்தீங்களா? ஊடகத்தினுடைய வேளாளர் அவர் சொல்லியிருக்காரு. நான் அவர் அதிகாரப்பூர்வமா அவர் சொன்னது இங்க அதிகாரம். பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்களேன். ஆ. ஊடகம் என்ன பேசணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி பேசணும்,
யார் மூலமா பேசணும்ல, நீங்க அதை வந்து சொல்லக்கூடாது. நாங்க சொல்லலைங்க, அவர் பேசுனதுக்கு தான் நான் பதில் அது சொல்றேன். அவருடைய உரிமை. உங்களுக்கும் வாய்ப்பு தரோம்ல, வேற யார் வந்தாலும் நாங்க வாய்ப்பு தரத்தான் செய்வோம். வந்தாங்கன்னா வாய்ப்பு தருவோம், வரலைன்னா நாங்க என்ன பண்றது? நீங்க நீங்க வந்து இப்ப வரைக்கும் முதலமைச்சர் சொல்லுவாரு அப்படின்னு தான் சொல்லிருக்கீங்க. நீங்களும் அதே கனவுலே இருக்கு, அவர் எப்ப சொல்றாருன்னு பார்க்கலாம். சத்தியம் இப்ப என்னன்னா, பொங்கல் அடியில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்பகுதிகள் வரைக்கும் சரி, நம்மளுடைய ஒரு பண்பாட்டினுடைய வெளிப்பாடு, ஒரு தமிழர்களுடைய திருநாளாக தான் நம்ம கொண்டாடும். எதுக்காக அதிமுக ஆட்சியில் இருந்து தான் அது தொடங்கினாங்க. வெறும் 100 ரூபாய் கொடுத்து பொங்கல் பரிசு தொகுப்போட மறைந்த புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாங்க. ஆனால் பழக்கப்பட்டுட்டாங்க மக்கள். இப்போ இல்லைங்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், கிராமப்புற மக்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையாகவே வருத்தமாக தான் சார் இருக்கும். அது முதல்ல நான் ஒரு நன்றியை ஒன்றுங்க நான் சொல்லிக்கிறேன். நான் தமிழ்நாட்டினுடைய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து மக்களின் உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய உரிமை குரல் நிகழ்ச்சியினுடைய நிர்வாகத்தினர், நியூஸ் டே நிர்வாகத்தின் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐயா சொன்ன மாதிரி சொன்னாங்க, இன்றைக்கி வந்து தமிழர் திருநாளில் தமிழர்களை ஏமாற்றி விட்டாரா ஸ்டாலின் அப்படின்ற டாபிக். உண்மையாகவே இப்போ இந்த அரசாணையை அவங்க கொடுக்கறதுக்கு முன்பு ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம்னு ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. புலி வருதுன்ற கதையாக இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இனிமேல் கொடுப்பாரு, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா முனைவர் கோமாட்சி பேசும்போது உண்மையாகவே அது வருத்தமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அரசாணை இட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு அரசாணை இட்டா அந்த அரசுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? அதுதான் புதுசு இல்லையா, இவங்க யூட்டன் அரசாச்சு, யூட்டன் தான், எப்போ வேணாலும் திரும்பி அதை ரிவர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஐயா வெள்ள நிவாரண நிதி கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இதுலயே தெரியுது இந்த ஆட்சியினுடைய நிலை எவ்வாறு இருக்குதுன்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, வெள்ளம் வந்து எத்தனை நாள் ஆகுதுங்கிறது எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியும். வெள்ளம் வந்து இத்தனை நாளா கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றவங்க எப்படி பொங்கல் தொகுப்பை கொடுப்பாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, நியாயமான கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா பொங்கல் தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.25 கோடி ரேஷன், 2,19,00,000 ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட இருக்கு. அந்த 2,19,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு இவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றது ஒரு கேள்விக்குறி தான். இது என்ன மக்கள்கிட்ட என்ன வருத்தம் அப்படின்னா, இதற்கு முன்பு ஆட்சி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த முதலமைச்சர்கள், புரட்சி தலைவி அம்மாவாக இருக்கட்டும் அல்லது மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா தேவையான பொருட்கள், அரிசி, சர்க்கரை, இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த மளிகை பொருட்கள், பொங்கல் வைக்கக்கூடிய மளிகை பொருட்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019-20 பொதுவா மக்களுக்கு வந்து இதோட சேர்த்து ஒரு பரிசு தொகை ரொக்கப்பணமும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் கிட்டத்தட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, கொடிய கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சு, அதே போல பலத்த மழை, மக்கள் எல்லாம் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு பஞ்சம் வந்து தமிழ்நாட்டில் நிலவர ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மக்களுடைய வாழ்வை தூக்கி நிப்பாட்டணுங்கிற ஒரு நோக்கத்தோடு 2,500 ரூபாய் கொடுத்தாரு. அப்ப கூட அதுல என்ன ஒரு சிறப்பு தெரியுங்களா, 2,500 ரூபாய் கொடுக்கும்போது கூட அந்த கொடுக்கக்கூடிய தொகையில எந்த ஒரு இதுவும் நடந்துடக்கூடாது. ஐ மீன் பாத்தீங்க அப்படின்னா, அங்க எதுவும் தவறுகள் நடந்துடக்கூடாது. இந்த ரேஷன் கடை மூலமா கொடுக்கக்கூடிய இடத்துல தவறுகள் நடந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை 100-200 ரூபா கொடுக்க கூடாது, 5 நோட்டும் 500 நோட்டா கொடுக்கணும்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் ஐயா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசானது ஒரு கொடுக்கலாமா அப்படின்றதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனையை பண்ணிக்கிட்டு, ஐயா சொன்னது போல எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட இன்னொரு கொடுமையான வார்த்தை ஒன்று சொன்னாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தை. உண்மையாவே ஜனநாயக நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்கள் கேட்டுதான் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அது கேட்காமலே மக்களுடைய நிலை அறிந்து, குறிப்பாக ஏழை எளிய மக்கள், அவர் தான் சொல்றாரு, மக்களுக்கு அனுதினமும் என்னெல்லாம் அடுத்தடுத்து அவங்களுக்கு செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், 24 மணி நேரமும் நான் அதை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்களுக்கு நம்பிக்கை வரலையா அவர் முதலமைச்சர் மேல? முதலமைச்சர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் காமிக்கிறாங்க. ஆனா சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு செய்யறாராங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதுக்கு முன்பு சொன்னது போல் நகைச்சுவையாக நிறைய பேர் சொன்னீங்க, எல்லாமே சொன்னீங்க, 2,500 கொடுக்க வேண்டிய பணத்தை 5,000 கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் ஐயா கூட சொல்லும் போது சொன்னாங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, நல்லா சொன்னார், எல்லாருக்குமே தெரியும். அது பயங்கர ஒரு மீம்ஸை கிரியேட் பண்ணுச்சு. 2,500 கூட சேர்த்து ஒரு 1,500 மொத்தமா 5,000 கொடுக்கணும்னு சொன்னாரு. அது ஒரு பெரிய ஒரு மீம்ஸை கலப்புனுச்சு. அது
அந்த டைம்ல கூட எடப்பாடி அவர்கள் மக்களுடைய நாடி துடிப்பறிந்து இந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் இந்த தொகை கொடுக்க வேணும், அது பொருளாதாரத்தை கணக்கிட்டு பார்த்து அந்த தொகையை கொடுத்தாங்க. சரிங்களா? கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இவங்க திமுகவுடைய வாக்குறுதிகள் கூட பாத்தீங்க அப்படின்னா சரி, இப்ப நீங்க சொல்றீங்களே இது நியாயமா? ஏன்னா 2022ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன கொடுத்தாங்கன்னா காசுக்கு பதிலாக அவங்க பொருள் கொடுத்தாங்க. காசு கொடுத்தாதான் வந்து இதா இருக்கு, பொருளா கொடுத்தா மக்களுக்கு பிரயோஜனப்படணும். அதுல நெய்யெல்லாம் கொடுத்தாங்க பாத்தீங்களா? எங்க முதலமைச்சர்லாம் எல்லாரும் ஐடிவிங்கெல்லாம் நிறைய எழுதியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ பொருளை கொடுத்தாலும் என்ன பண்ணீங்க, இந்த பொருள் சரியில்லை அந்த பொருள் சரியில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. காசு கொடுத்தா இங்க காசு இல்லை, இன்னும் 1000 ரூபாய் சேர்த்து கொடுன்னு கேட்பீங்க. அதனாலதான் எதுவுமே கொடுக்காம விட்டுறலாமே அப்படின்னு கூட அரசு நினைச்சிருக்குமோ? அது அப்படி நம்ம சொல்லிட முடியாது. நீங்க 2022ல அவங்க கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,29,688 கார்டு கொடுத்தாங்க, குடும்ப அட்டை கொடுத்தாங்க. அவங்க மொத்தமா கொடுத்த பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,15,00,000 கார்டுக்கு 2,15,00,000 குடும்ப அட்டைகளுக்கு கொடுத்த பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,296 கோடி அந்த சொச்சம் அவங்க வந்து அந்த பொங்கல் தொகுப்பு பரிசாக கொடுத்தாங்க. கொடுக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைன்னு சொன்னாங்க, 21 பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அந்த 21 பொருட்களுடைய நிலை என்னங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பொருளா கொடுத்தாதான் பிரச்சனை, நிறைய பிரச்சனை. பள்ளி விழுந்த புளி இருக்கு, ஒண்ணுமே இல்லாத மல்லித்தூள் அரிசியில வந்து பாத்தீங்கன்னா பூச்சி இருக்கு. சோ அதனால இந்தாங்க காசே கொடுத்தலன்னா 1000 ரூபாய் போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் முடியல சார். அதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்தாங்க பாருங்க 21 பொருள். நீங்க சொன்ன மாதிரி கோதுமையில பூச்சி வண்டு இருக்கக்கூடிய கோதுமை, பூச்சி இருக்கக்கூடிய அரிசி, நல்ல உண்மையா எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றிலே வெள்ளத்தை தண்ணியா லிக்யூடா கொடுத்த ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை யாராலும் மறுக்க முடியாது. லிக்யூடா கொடுத்தாங்க. இல்ல இவ்வளவு பொருளும் கொடுத்து இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேத்தல எடுத்துட்டு போய் தான் வாங்கிட்டு வந்தாங்களோ ஒவ்வொரு ரேஷன் கடை. அது என்னன்னு கேத்தல இல்ல, இது நான் ஏதோ இது எல்லாரும் தெரிஞ்சவங்க அத வாங்குறவங்க சொன்ன ஸ்டேட்மென்ட் அது தெரியுமா? அவங்களுக்கு இருக்கக்கூடியதை நீங்க கேவலப்படுத்துறீங்க. அவர் சொல்றது இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து பொங்கல் தொகுப்புல ஏதோ சம்திங் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விசாரணையை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டார். போட்டு அது என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த பொங்கல் தொகுப்பு சரியான முறையில் கொடுக்க கண்காணிக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே சமயம் தரமற்ற பொருட்களை கொடுத்த அந்த நிறுவனங்கள் மீது கருப்பு புள்ளி வச்சு பிளாக் லிஸ்ட்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி சொல்லியும் கூட அதுக்கப்புறம் அடுத்த கொடுத்த 2023 ஆண்டுல அவர் என்ன பண்ணனாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, சுகர், வெல்லம் கொடுக்கல. ஏன்னா வெல்லம் கொடுத்தா நிலைமை என்ன ஆகும் தெரியும் உங்களுக்கு. ஒரு கரும்பு, ஒரு முழு கரும்பு, இந்த பொருட்கள் எல்லாம் மீதி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்காக 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2,430 கோடி செலவுல நிதி ஒதுக்கி இவங்க இருக்கக்கூடிய அந்த குடும்ப 1 கோடி அந்த குடும்ப அட்டை 1.25 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. 2.25 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுத்தாங்க. அது இந்த நிலைமையெல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல நிறைய வாக்குறுதிகள் வந்து இந்த இருக்கக்கூடிய காசு இல்லைங்க. இப்ப நம்ம குடும்பத்துல காசு இல்லை, நீங்களே என்ன சொல்லும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இந்த தீபாவளி இல்லைன்னா அடுத்த தீபாவளிக்கு இன்னொரு 2 ட்ரெஸ்ஸா நான் எடுத்து கொடுக்குறேன், இந்த பிறந்த நாள்னா அடுத்த பிறந்த நாளுக்கு கொடுக்குறேன், இந்த பொங்கல்னா அடுத்த பொங்கலுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க சொல்றது சரிதான் சார். அப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்றக்கூடிய நிலைமை இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள்லாம் மழை பெஞ்சு மிகப்பெரிய வெள்ளம், மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில அரசாங்கம் வந்து வரக்கூடிய வருமானங்களை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஏன் நிர்வாகம் பண்ண தெரியலங்கிறீங்க? ஆமா, உண்மைதான். மணி மேனேஜ்மெண்ட் தெரியலங்கிறீங்க. ஏன் தெரியலன்னு விளக்கத்தை வாங்கி. ஜவஹர் அலி சார், என்னன்னா எலெக்ஷன் வேற நெருங்க போகுது, இப்பன்னு பார்த்து அரசு கையில காசு வேற இல்லை, அதனால காசை வேற கொடுக்கல. இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா, இல்ல இதையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தேர்தல் சமயத்துல அவங்களுடைய பதில சொல்லுவாங்களா? இல்ல, நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷன் நெருங்க போது அதற்கு அவங்களுக்கு வந்து கட்சியா வந்து திமுகவுக்கு பணம் தேவை. அதனால வந்து அந்த மக்களுடைய பணத்தை எல்லாம் வந்து அவங்க வேற வழியில வந்து சேமிச்சு வைக்கிறாங்கன்னு தான். ஜவஹர் அலி சார், நீங்க பாத்தீங்களா நான் எப்படி சொன்னேன், நீங்க அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுட்டீங்களே. இல்ல, இதுதான் உண்மை. இல்ல ஜவஹர் அலி சார், நான் அப்படியெல்லாம் சொல்லல. நான் என்ன கேட்டேன்னா, அப்படி சொல்லல, வரப்போகுது இந்த சமயத்துல கூட இவங்க இதெல்லாம் கொடுக்கலையே, அதனால கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு கேட்டா நீங்க பாத்தீங்களா? எலெக்ஷன் டைம்ல கொடுப்பாங்க சார், எலெக்ஷன் டைம்ல ஓட்டுக்காக கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன், அதுக்காக இப்ப இதெல்லாம் கொடுக்காம பதுக்கி வைக்கிறாங்கங்கறீங்களா?
நிச்சயமா பதுக்கி வச்சுட்டு எந்த எலெக்ஷன் பணத்தை டைம்ல பதுக்கி கொடுப்பாங்க. பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. ஆ. அதுக்கு ஏன்னா நீங்க சாதாரண ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணவங்க, இதுக்கு எவ்வளவு தொகை வேணும்னு ஒரு கால்குலேஷன் பண்ணிருப்பாங்க. அதற்கான அவங்க சேமிச்சு வைக்கணும். நாங்கள் மக்களுக்கு தானே கொடுக்குறோம், ஆனா அப்ப கொடுப்போம், இப்ப அவசரப்படாதீங்க. அதான் அவர்கள் என்ன நான் என்ன சொல்றேன்னா, நிர்வாகம் என்னன்னு தெரியாம ஆட்சிக்கு வந்தா இது போன்ற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதிகாரிகளை கேட்டு ஆட்சி செய்யக்கூடியவர் ஸ்டாலின். இப்போ எல்லாரும் செய்வாங்க, ஆனா ஒரு முதலமைச்சருக்கு ஒரு தனித்துவம் இருக்கணும். அந்த தனித்துவம் தொலைநோக்கு பார்வை இல்லாதனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பணம்னா யாரு பணம்? ஏழைகள் குப்பனும் சுப்பனும் கிட்டக்கூடிய வரி பணத்தை தான் மக்களுக்கு கொடுக்க போறோம். எப்ப கொடுக்கணும்? அவங்களுக்கு எப்ப தேவை, எதுக்காக தேவைன்னு அறிந்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியதான் நல்ல அரசு. ஆனா இந்த நல்ல அரசாங்கம் மக்களுடைய பிரச்சனையை தேக்கல. இந்த வருஷத்து மட்டும் இந்த ஜனவரியிலே 37,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. ஏன் வாங்குறானா, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லை அப்படின்னு பணம் வாங்குறாங்க. நம்ம கடந்த காலத்துல கொரோனா காலத்துல 8 மாசம் அரசு ஊழியர்களுக்கு வேலை செய்யாமே சம்பளத்தை கொடுத்த ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. ஆனா இப்ப சம்பளம் கொடுப்பது கூட பணம் இல்ல அப்படின்னு 37,000 கோடி ரூபாயை கடனாக வாங்கியிருக்காங்க. இப்ப என்ன சார், மறுபடியும் இன்னொரு 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் கடனை வாங்கியாவது பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுங்கங்கிறீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன் சார், நீங்க இவ்வளவு கடனை வாங்குறீங்க, நீங்க முதல்ல கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக ஆட்சி 10 வருஷம் இருந்தது. 3,75,000 கோடி ரூபாய் வாங்கணும். வருஷத்துக்கு 37,500 கோடி ரூபாய் வருஷத்துக்கு அந்த வகிதத்தில் வாங்கணும். ஆனா இந்த 3 வருஷத்துல இவங்க வாங்கி இருக்கிறது 3,50,000 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 1,20,000 கோடி இதை வாங்குறாங்க. அப்போ வாங்கிய கடன் முதல் வருமானத்தையும் ஏத்தி எல்லா விளைவாயும் ஏத்தி இந்த பணம் எங்க போச்சு? அப்போ உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லையா, இல்ல வேற வகையில பதுக்கிட்டீங்களான்னு மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஆனா வேற வகையில பதுக்கிட்டீங்களா அப்படின்லாம் நீங்க கேக்குறதுல நியாயமா சார்? நீங்க எலெக்ஷனுக்காக பொங்கல் காசு வச்சுட்டு அவங்க எலெக்ஷனுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் எப்படி சார் அரசியலா பார்க்க நான் என்னன்னு பாக்குறது சொல்லுங்க. நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் குடியாத்தம் குமாரன் அவரு அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சார், வெளியால் இல்ல. அவர் என்ன சொன்னார், 60,000 கோடி ரூபாயை துரைமுருகன் வீட்டுல பதுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல துரைமுருகன் வீட்டுல போய் ஒரு குடோன்ல போய் தேர்தல் அதிகாரிகள் மூட்டை மூட்டையா பணத்தை எடுத்தாங்க, ஞாபகத்தில் இருக்கா? அதே போலதான் இப்ப மூட்டை மூட்டையா கட்டி வச்சு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். வரக்கூடிய இந்த தேர்தலையும் அதே மாதிரி எடுத்தாங்கன்னா மக்களுடைய பொங்கல் காசு தான் அதுங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போயிருட்டும். மக்கள் வரி பணம் நன்றி ஜாகுல் சார். கோமாட்சி சார் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு சார். என்ன சார் உண்மையை போட்டு உடைச்சாரு? இந்த பொங்கலுக்கு காசு கொடுக்காம அரசு பணத்தை எலெக்ஷன் சமயத்துல நீங்க அதை பயன்படுத்துவீங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு. சந்தேகம் தான், எல்லாத்துக்கும் சந்தேகம். அரசு பணத்தை நாங்க எப்படி வீட்டுல பதுக்க முடியும்? ஏதாவது கொஞ்சமாவது இங்கிதத்தோட என்ன அரசு பணத்தை, அரசு கஜானால இருக்க பணத்தை நாங்க எப்படி பதுக்க முடியும்? என்ன பேசுறீங்க? அதே மாதிரி அவர் குமரன் சொன்னாரு, ரோட்ல போறோம் அவன் கட்சியில இருந்து அவனை நீக்கியாச்சு, கட்சியில இருந்து நீக்கின அவன் சொல்றான் 60,000 கோடி. ஏன் இந்த 60,000 கோடி எத்தனை சிபிஐ இருக்குது, எத்தனை இடி இருக்குது, எல்லாம் வந்திருக்கலாம். ஏன் வரல? சார் கட்சியிலிருந்து நீக்கிறவங்கள பத்தி என்ன சொன்னாலும் பேசக்கூடாது. ஆமாங்க, நேத்து சூர்யாங்கிறவங்க கட்சியிலிருந்து நீக்கினாங்க பாருங்க. அதிமுகவுல இருந்தா சார் கட்சியிலிருந்து நிறைய பேர்த்த நீக்கிட்டாங்க. அவங்கள வச்சு ஏன் சட்டமன்றத்துக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அவர் 60,000 கோடி சொன்னதுக்கு அப்புறம் தான் நீக்கிறீங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியே எங்க இதுல இல்ல, நாங்க வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்தாச்சு, ஆர்பி உதயகுமாருக்கு தான் அப்படின்னு அதிமுகவில இருந்து சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட நீங்க வேணும்னே அதை வச்சு அரசியல் பண்றீங்க. சபாநாயகருடைய உரிமை, அதுக்கு மட்டும் நீங்க கட்சியில வெளியில போனவங்க சபாநாயகருடைய உரிமை, சபாநாயகருக்கு சொந்தமான உரிமை. அதுல நாங்க பேசுறதோ நீங்க பேசுறதோ இது உரிமை கிடையாது.
சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் அதே போல பொதுமக்களுக்கு இருக்கிற உரிமை இது. எது பேசக்கூடாது. அரசு அவங்க பணத்தை ஏன் நாங்க பேசணுங்கிற அவங்க என்ன பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அரசு பணத்தை நாங்க கையாடல் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டோம் சொல்றது தவறு இல்லையா? சரி, வேற எந்த பணத்தை கையாடல் நாங்க பண்ணீங்க? எந்த பணத்தையும் கையாடல் பண்ணல. எந்த பணம் இருந்தா அரசு, நீங்க தான் நடுவு அரசுக்கு தான் நீங்க தான் தூது போறீங்க. நடுவு அரசு நீங்க எடுக்க சொல்லுங்க. அவ்வளவு அவர் சொல்றாரு, நீங்க அரசு மதுபான கடை பார்கள் எல்லாம் முழுக்க அரசுக்கு வர வேண்டிய வருமானம் போகாம திமுக கட்சி, அதாவது கரூர் கம்பெனி நடத்தி அந்த பார் வருமானத்தை எல்லாம் அவர் கம்பெனிக்கு கொண்டு போனாரா இல்லையா? அந்த அரசுக்கு வர வேண்டிய ஜவஹர் சார் சொல்றாருல, பாரு கூடிய பணம் எல்லாம் வீட்டுக்கு போச்சுன்னு ஏன் இவரு வழக்கறிஞரை வச்சு இவருக்கு கேஸ்ல கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதானே? இந்த மாதிரி எவ்வளவு கையாடல் நடந்திருக்கு. எல்லாமே வந்து வழக்கறிஞர் மூலமா போய் தவறான செய்திகளை பதிவு பண்றீங்க. தவறான செய்தி ரொம்ப பக்கம் தான் பாருங்க. தவறான செய்தி அது அவர் பதிவு பண்ற தவறான செய்தி. என்ன சட்டமன்றத்தை கொண்டு போய் நம்ம வந்து உயர் நீதிமன்றத்துல வேணா இனிமேல் நடத்திக்கலாம். இங்க பாருங்க, அப்படித்தான் பண்ணணும். அதுக்காக நீங்க தவறான செய்தியை சொன்னா நான் வாய் விட்டு கையெட்டி நிக்கணுமா? நடந்து போய்க்கலாம் நம்ம. சார் கூடிய விரைவில் புழல்ல போய் நடத்த போறீங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க வந்து நீதிமன்றத்துல சொல்லிக்கிட்டு நாங்க பாத்துக்கிறோம். எங்க வேணாலும் நாங்க தயாரா தான் இருக்கோம். கடைசி வரைக்கும் புழல்லனாலும் சரி, நீதிமன்றம்னாலும் சரி. நீங்க சொல்றது செய்யாத போது நாங்க எதுக்குங்க பயப்படணும்? நீங்க சொல்றது போல தமிழ் புத்தாண்டையும் கொண்டாட விட மாட்டீங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வரப்போகுது, அதே கவனத்துல வச்சு பொறுத்து இருந்து பாருங்க. பொறுத்துட்டு தான் இருக்காங்க. 40க்கு 40 ஜெயிக்கிறவங்க இல்லையான்னு பாருங்க சார். இன்னொரு 3 மாசம் தான் பாருங்க. ரொம்ப சுருக்கமாக, இந்த பொங்கலுக்கு காசு கொடுக்காத இந்த திமுக என்னவெல்லாம் எதிர்கொள்ள போறாங்க? நான் வந்து கோமாட்சி ஐயா அவர்களிடம் வந்து நான் எதுவும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் மாதிரி உங்கள் அப்பா வீட்டு காசையாக கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்லாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா இது மக்களுடைய வரி பணம். மக்கள் காலம் காலமாக ஆண்டாண்டுதோறும் அவங்க பொங்கல் கொண்டாடுறாங்க. அவங்க சிறப்பாக பொங்கல் கொண்டாடுவதற்காக அரசு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு தொகை அப்படிங்கிறதுல நீங்கள் காம்ப்ரமைஸ் சமாதானப்படுத்துறதுக்கோ நிதி இல்லைன்னு சொல்கிறதுக்கோ குறிப்பிட்ட இடம் இருக்குது. அந்த இடம் இது கிடையாது. நீங்கள் எதுலையுமே நீங்கள் வந்து வெள்ளத்தில் கூட டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிங்கல்ல, அப்போ மக்களை நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்க? வெள்ளத்தில் கூட அங்கே வீடுகள்லாம் முழுகிட்டு இருக்கும் போது கூட அங்கே எங்கெங்கே இடம் கிடைக்கிது, எங்கெங்கே கடையை திறக்கலாம், எங்கெங்கே வருமானத்தை ஈட்டலாம் தானே நினைக்கிறீங்க. அப்படி மக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, குடிச்சு குட்டி சவராக போட்டுன்னு நினைக்கக்கூடிய நீங்கள் இந்த இடத்துல வந்து இங்கே எங்களுக்கு நிதி நிலைமை சரியில்லை, அதனால் நீங்கள்லாம் அப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நாங்கள் இப்போ யார்கிட்ட போய் முறையிடுறது? அடுத்த கட்டமாக இதை வந்து நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டமாக எதிர்க்கட்சி எடுப்பாங்க. கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இதை விட்டுட்டு போக முடியாது. இதை கண்டிப்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக அவங்க முதல் அரசாணையில அறிவிக்கல அப்படிங்கிறதே குற்றம் தான். இதற்கு மேல அழுத்தம் கொடுத்து அதற்கப்புறம் நீங்க குறிப்பிடுவது போல எல்லாமே யூட்டன் தானா? எல்லா திட்டங்கள்லையுமே 12 மணி நேரம் வேலை பார்க்கலாங்கிறீங்க. திருப்பி உங்களுக்கு யாராவது சொல்லும் போது ஞானோதயம் வந்து இல்ல அதுலேயும் திரும்ப வந்துடுறோம். மைதானத்துல குடிக்கலாம்னா இல்ல வேண்டாம் அப்படின்னு திருப்பி வந்துடுறீங்க. இப்படி எல்லா திட்டங்களிலுமே பின்னாடி வந்துட்டுறீங்க. ஐயா ரொம்ப சுலபமா பெஞ்ச் எல்லாம் தட்டி சொல்றாரு, அறிவிப்போம் அப்படிங்கிறாரு. அறிவிப்போம் அப்படின்னு அந்த எதிர்கால சிந்தனை வந்து உங்ககிட்ட இருக்கு, முதல்வர்கள்ட்ட இருக்கான்னு பாப்போங்க. இன்னும் ஏதாவது யூட்டன் மறுபடியும் வருதாங்கிறத நம்ம பார்க்கலாம். சத்தியமூர்த்தி சார், ரொம்ப சுருக்கமா இந்த பொங்கலுக்கு காசு கொடுக்கல அப்படிங்கிற இந்த விஷயம், இந்த விவகாரம் நாளைக்கு அவங்க போய் ஓட்டு கேட்கும் பொழுது எப்படியெல்லாம் அவங்களுக்கு ரிவெஞ்சாக இருக்க போகுது? இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ரிவெஞ்சாக தான் சார் இருக்கும். அது ஐயா கோமாட்சி ஐயா சொன்னது போல் பார்த்தீங்க அப்படின்னா 2022 அவங்க கொடுத்த பொங்கல் தொகுப்பில் கூட நீங்கள் வழக்கு போட வேண்டியதானே, பொங்கல் தொகுப்பு சரியில்லை, நாங்கள் பணத்தை கையாடல் பண்ணுறோன்னா வழக்கு போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. இந்த 2022 கொடுத்த பொங்கல் தொகுப்பில் ஊழல் நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் வழக்கு போட்டிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஐயா சொன்னது போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நியாய விலை கடைகள் என்று இருக்கக்கூடிய கடைகள்லாம் இன்றைக்கி சரியாக இருக்கான்னு கூட பார்த்தீங்கன்னா இல்லை. அதிமுக ஆட்சியில் கட்டின கடைகள் தான் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த கடைகள் கட்டி முடிக்கப்படாத கடைகளுக்கு, இன்றைக்கு முடிக்கப்பட்ட கடைகளுக்கு இவங்க வந்து திறப்பு விழா கொண்டாடுறாங்க. இன்னும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அவங்க கொடுத்தாங்க. குறிப்பாக வாக்குறுதி என்ன 240 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை கொடுப்பேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் தரல. நான் மற்ற துறை சம்பந்தமா நான் பேசல, இந்த துறை நியாய விலை கடைங்கிறதுனால இதை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு வந்து ஒரு டன்னு நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4999 ரூபாய்க்கு நாங்கள் கொள்முதல் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி கரும்பு விவசாயிகள்லாம் ரொம்ப மனம் நொந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அதே போல் 234 வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டை வாக்குறுதியில் குடும்ப அட்டைகள் இல்லாதவங்களுக்குலாம் வித்தின் 15 டேஸ்லேயே நாங்கள் வந்து குடும்ப அட்டை கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு குடும்ப அட்டைக்காக அவங்கவுங்க அலையிற அலைச்சலுங்கிறது மக்கள் மத்தியில் நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக அதுவும் கொடுக்கல, இதுவும் கொடுக்கல, சொன்னதையும் கொடுக்கல, மக்கள் கேட்கறதையும் கொடுக்கல. ஆனா மக்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அது என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது மக்கள் கண்டிப்பா ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப இன்னும் ஒரு விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்பு நியாய விலைக்கடையில மண்ணெண்ணெய் கொடுப்பாங்க. இன்னைக்கு கிராமப்புறங்கள்லாம் மக்கள் கரண்ட் இல்ல அப்படின்னா, மின்சாரம் இல்ல அப்படின்னா மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுதான் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு, இன்ன வரைக்கும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 1.5 லிட்டர் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு நான் சொல்றேன், இன்னைக்கு கொடுக்கக்கூடிய குடும்ப அட்டைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மண்ணெண்ணெய் 1/4 லிட்டர் கொடுக்குறாங்க. 1/4 லிட்டர் மண்ணெண்ணெயை வாங்கி அவங்க எதற்கு பயன்படுத்துவாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உண்மையாவே திமுக அரசு இன்னைக்கு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அண்ணா சொன்னது போல நாங்க அண்ணா வழியில ஆட்சி செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் அப்படின்னு சொல்லி தப்பட்டம் அடிக்கக்கூடிய இன்றைக்கு திமுக அரசானது மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறது என்பதா அது மக்களுக்கு எப்படி புரியுதுங்கிறதை நம்ம கண்டிப்பா இது புரியும். ரொம்ப சீக்கிரமாவே அதை திமுகவும் உணர்வாங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.